வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே குட்டி போடுறதுக்காண்டி வந்துட்டு மணல் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கொட்டியிருந்தோம். கொஞ்சம் அதிகமாகிருச்சு. கொஞ்சம் அதிகமானதுனால வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அடிக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எடுத்துக்கிருக்கேன், ஒரு ஆளாக தான் எடுத்துக்கிருக்கேன். எதுக்குன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, அந்த புதுசாக வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும்ல. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வீடியோ அடுத்தடுத்து என்ன வேலை நடந்துக்கிருக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இப்போ காம்பவுண்டு சுற்றி போட்டிருக்கறனால வந்து ஒரு 7 அடிக்கு தான் 6 அடிக்கு கட்டியிருக்கேன். இப்போ மணல் கொட்டுறதுனால வந்து ஹைட்டாக தெரியுது, கொஞ்சம் எடுத்துருவோம். சரிங்களா? நம்மளுக்கு அவுட் சைடுன்னு கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு 50-60 குட்டிக்கு மேலே போடலாம். இப்போ உள்ளேயும் காம்பவுண்டுக்குள்ளேயும் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 40 குட்டிக்கு மேலே போடலாம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு செட்டுலாம் போட்டுட்டு அடுத்து என்ன தீவனம் வாங்குகிறோம், என்ன தீவனம் போடுறோம், சரிங்களா? என்ன தீவனம் போடுறோம், இப்போ அடுத்த நாற்று நடுவோம், இதுக்கு தீவனத்துக்கு நாற்று நடுவோம். அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். புதுசாக வளர்க்குறவங்களுக்கு வளங்க, தைரியமாக வாங்கி வளங்க. சரிங்களா? உங்களுக்கு பெருசாலாம் வந்துட்டு காசு அதிகமாக போட்டு பண்ணாதீங்க. சரிங்களா? எனக்கு இடம் இருக்கனால வந்துட்டு நான் செட்டு தான் போட போகிறேன். மேலே ஆல்ரெடி காம்பவுண்ட் கட்டியிருந்தது தான், மண்ணில் தான் அடிச்சிருக்கோம். சரிங்களா? கீழே தான் போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஒரு வீடியோ பாருங்கள். ஒன்று ஒன்றா அப்பப்போ என்னென்ன பண்ணுறோம் அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அவுட் சைடில் இடம் இருக்கனால மண்ணெல்லாம் அங்கிட்டு போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு கீழே கொஞ்சம் தாவாக இருக்கனால அதில் அள்ளி போட்டிருக்கோம்.